வணக்க மக்களே! நீங்க எல்லாரும் கேட்டிருந்த மாரி 2026ல ஃபர்ஸ்ட் ஐபி அதாவது கம்மி ரேட்ல இருக்கக்கூடிய ஐபி ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஓகேங்களா? இத அப்ளை பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல முழுசா பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க இது என்னன்னா பிசிசிஎல் அந்த ஐபிஓ தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா ஓகேங்களா? இது என்னன்னா மினிமம் ₹12,600ல மினிமம் ஒரு ஒரு அதாவது ஒரு லாட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த லாட் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இந்த லாட்டோட பிரைஸ் ₹12,600. அதாவது பிட் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 9th ஜான் ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகுது 13th எண்ட் ஆகுது. ஓகேங்களா? அலாட்மெண்ட் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னா 14th அன்னைக்கு அலாட்மெண்ட் கொடுத்து ஓகேங்களா? லிஸ்ட் 16th அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் இதோடைய ஷார்ட்டான அப்டேட்ஸு. இதான ஃபுல் கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு லாட்டில் 600 ஷேர்ஸ் இருக்குது. அதாவது 21லேருந்து 23 ருபீஸ். அதாவது ஒரு ஷேரோட விலை 21லேருந்து 23 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஐபிஓ அலாட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதில் அந்த ஒரு லாட்டில் 600 ஷேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமாக அந்த இஷ்யூ சைஸ் பார்த்துங்க. அது ஆல்மோஸ்ட் 1000 crores அவங்க இஷ்யூ கலெக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி க்ரோத் பாருங்கள். க்ரோத் ரேட் லாஸ்ட் 3 இயர்ஸில் 4.5% க்ரோத் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ரெவன்யூ செக்டாரை விட ஐயா தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா அந்த செக்டார் ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இதோட டீட்டெயில்ஸு. நம்ம அசட் அண்ட் ரெவன்யூ டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வாங்க. இதோட ரெவன்யூ க்ரோத் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அதாவது ஃபினான்ஷியல் 23ல் பார்த்தீங்கன்னா 12,000 crores இருந்திருக்கு. ஓகேங்களா? 12,000 crores. அதாவது 2024ல் 14 crores இருக்குது. அப்புறம் மறுபடியும் 13 crores இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஏன் இந்த கம்மி பர்சன்டேஜ் இருக்குன்னா அப்படின்னா 2023க்கும் 25க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த இதில் கால்குலேட் ஆகுறதுனால உங்களுக்கு கம்மி பர்சன்டேஜாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ரெவன்யூ நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அசட் பாருங்கள், நம்ம 1000 crores தான் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஷேர்ஸ் வெளியே விடுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட அசட் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். 13 கோடி கிட்ட அசட் இருக்குது. 13,000 கோடி அசட்டை வச்சுருக்காங்க. அதாவது 2023ல். பட் 25ல் பாருங்கள், அவங்களுடைய பர்சன்டேஜ் 17,000 கோடி கிட்ட அவங்க அசட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது பெரிய ஒரு இது மாதிரி இன்ஸ்டியூட் மாதிரியான பெரிய ஒரு அமைப்பு. இது ரொம்ப பெரிய இது ஓகேங்களா? இது ஒரு நார்மல் ப்ரைஸ் தான் வரும். மேக்ஸிமம் 23ன்றது ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக ப்ரைஸ் ரேஞ்ச் தான். நீங்கள் வேணுன்றவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் அப்ளை பண்ணும்போது என்னென்னா அதில் உங்களுக்கு இது கேட்கும். 21 ருபீஸ்லேருந்து 23 வரைக்கும் கேட்கும். அதில் மேக்ஸிமம் 23 செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்கள். ஏன்னா அதில் 23 மேக்ஸிமம் கோட் பண்ணுறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி அலாட் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் 23 செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? தேங்க்யூ.